ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். ஆனால் இவர் மௌனம் காத்தது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விவிலிய வல்லுநர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது இப்போ பொதுவான கேள்வி. அப்புறம் கடைசியாக அவர் பேசுகிறார். எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பேசுகிறார். எப்போ பேசுகிறாரு? தான் இனத்தார் 600 பேர் போர்க்கோளம் தாங்கி படைக்கலங்கள் தாங்கி போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி கால்நடைகள் இருக்குது, அதுக்கு முன்னாடி குழந்தைங்க, அதுக்கு முன்னாடி அம்மாங்க இவங்கெல்லாம் போகிறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக போகிறாங்க. போய் ரொம்ப தொலைதூரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் 10 பேரை சேர்த்துக்கிட்டு பின்னாடி துரத்திட்டு ஓடுறாரு. அப்போ தான் அப்போ கேட்குறாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறீங்களே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அழகாக சொல்கிற, நீ வாசிச்சு ரொம்ப அழகாக வாசிங்க, நீ வாயை திறந்து பேசுனீனாக்க உண்டில்லைன்னு ஆக்கிடுவோம், பெத்தம்படம் நீ போயிடு அப்படின்னாங்க. இவர் போயிடுறாரு. இதுதான் அந்த பொது அமைப்பு. இந்த அமைப்பில் நம்ம காண்கின்ற அழகான செய்திகள் 3 கருத்துக்களை பார்க்குறோம். ஒன்று இந்த தான் குலத்தார் வரையறைகளை தாண்டி போகிறார்கள். வரையறைகளை தாண்டி போகிறாங்க. லாயிஸை நோக்கி அவர்கள் போகணும், லாயிஸை கைப்பற்ற வேண்டும், அதுதான் அவனுடைய எண்ணம். 18:1 அப்படி தான் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வேவு பார்க்கல் செய்தி சொன்ன உடனே உள்ளத்தில் உரம் பெற்றவர்களாய் போர்க்குளம் போண்டு ஜோராவிலிருந்து மெசுத்தாவிலிருந்து புறப்பட்டு போகிறாங்க. வழியில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சைடு இன்சிடென்சஸ், சைடு நரேட்டிவ்ஸு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி போகும்போது அவருடைய வரையறைகளில் உதாரணத்துக்கு உடன்படிக்கையின் பேழையை தாங்கி போர்கள் படைக்கு போகிறாங்கன்னாக்க வார் கோடு, போர் ஒழுக்க நியதிகள் என்பது இஸ்ராயல் சொல்லப்படாத சட்டமாக இருக்கிறது. வார் கோட்ஸ் என்ற ஒரு புத்தகமே இருக்கிறது. அந்த புத்தகத்தில் இப்படி தான் போரிட வேண்டும், இப்படி போரிடக்கூடாது, போரின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், போரின் போது எப்படி வாழ வேண்டும், போரிலே கைப்பற்றப்பட்ட பொருட்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும், அந்த பங்கில் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க வேண்டும், பெண்களை என்ன செய்ய வேண்டும், பழமரங்களை என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் திட்டம் தெளிவுமாய் வார்க்கோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரகாரம் தான் போருக்கு போவாங்க. ஏன் பின்னாளில் மக்கபேயர்கள் கிரேக்கர்களுக்கு எதிராக போராடும்போது கூட இந்த போர் முறைமை நீதிகளை பின்பற்றி சாபத்து நாளிலும் போரிடாமலும் ஜெப நேரத்தில் போரிடாமலும் பல்வேறு கடமைகள் செய்ததாக மக்கபேயர் புத்தகம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நியதிகள் நிறைந்த ஒரு ஒழுக்கம் நிறைந்த வரையறைக்குட்பட்ட ஒரு போர் முறை இஸ்ராயல் மக்கள் பின்பற்றி வந்தார்கள். அதே இஸ்ராயல் குலத்தில் ஒரு குலமாகிய தான் குலம் வரையறையை மீறி நடக்கிற ஒரு செய்தி இந்த பகுதி பாட்டுகிறது. வரையறை மீறி அத்துமீறி லேவியனையும் குருவையும் அழைக்கிறார்கள். அத்துமீறி எப்போதையும் தெராஃபையும் தூக்கி செல்கிறார்கள். வரையறை மீறி மீகாவை கையாளுகிறார்கள். இதெல்லாம் தி பிரீச் எவ்ரி கோட் ஆஃப் வார் என்று சொல்லி ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இது முதலாவது. இரண்டாவது பார்க்கும்போது இந்த மீகா சத்தம் போடுறாரு. எப்போ சத்தம் போடுறாரு? தங்களை விட்டு கடந்து போன பிற்பாடு சத்தம் போடுறாரு. எப்போ சத்தம் போடணுமோ அப்போ போட்டிருக்கணும், எப்போ எதிர்ப்பு காட்டணுமோ அப்போ காட்டியிருக்கணும். குரு சொல்கிறாரு, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னு கேட்டார். நடக்கும்போது கேட்டார். அப்போ இவனை சமாளிக்கிறத விட கூட்டு போகிறது பெஸ்ட்டு அவனை முடிவு பண்ணாங்க. இவர் எல்லாத்தையும் தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கணக்காக எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அவன் ஸ்ட்ராட்டஜிக்காக போயிட்டு இருக்கிறான். பின்பக்கம் போர் வீரர்கள், முன்பக்கம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஆடு மாடுகள், அதுக்கப்புறம் பெண்கள் போகும்போது எல்லாம் போன பிற்பாடு பின்னிலேருந்து சத்தம் போடுறாரு. அது அவ்வளோ ஒரு லாஜிக்காவோ அல்லது ஒரு வரையறைக்கு உட்பட்டதாகவோ அது நமக்கு தெரியவில்லை. அதான் ஒரு விவிலிய வல்லுநர்கள் சொல்லும்போது 3 கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று எல்லை மீறி நடக்கிற தான் குலத்தார், முதலாவது. வன்முறையை பெரிதாக மதிக்கிற தான் குலத்தார், இரண்டாவது. மூன்றாவது காலம் கடந்த ஒரு எதிர்ப்பு என்பது எதிர்ப்பே அல்ல என்று மீகாவுடைய செயல்பாட்டை பற்றியும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். 3 காரணங்களை சொல்லுவோம். இப்போ முதல் காரணத்தில் வலுவுள்ளது பிழைத்துக்கொள்ளும் ஏற்கனவே அந்த கருத்தை நம்ம சொன்னோம். இந்த இடத்துல நடக்கிறது என்ன? மீகாவினுடைய இல்லத்திலே அத்துமீறலாக
அதிகாரத்தையும் அச்சுறுத்தலையும் மிரட்டலையும் பணயமாக வைத்து கொள்ளையடித்து செல்கிறார்கள். முதலாவது. இரண்டாவது, மீகா சொல்ல வேண்டிய இடத்தில் பேசாமல் போன பிறகு சத்தம் போடுகிறார். அப்படி சத்தம் போட்டதையும் அவர்கள் வெகு அனாவசியமாக சமாளிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 2 காரியங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓஸ்கர் ரொமேரோ, மாபெரும் புனிதர், அழகான புனிதர், பலிப்பீடத்தின் இரத்த கிண்ணத்தில் தன்னுடைய இரத்தத்தையும் வார்த்து கொடுத்து மரித்து போன ஒரு வேதசாட்சி புனிதர். அவர் சொல்லும்போது சொல்வார், புரட்சியாளனாக வாழாத எந்த கிறிஸ்தவனும் சாவான பாவத்தில் வாழ்கிறான். எ கிறிஸ்டியன் who is not a revolutionary is in a mortal sin என்று அழகாக சொல்லுவார். மிக அழுத்தமான சொற்று அதிர வைக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கியம். புரட்சியாளனாக வாழ வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை இந்த விவிலியமும் இறை கோட்பாடுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த புரட்சி என்பது என்ன? கத்தி எடுத்து ரத்தம் சிந்துறது அல்ல. எங்கே அநியாயம் நடக்குதோ அங்கே உரிமை குரலை முழங்க வேண்டும். எங்கே ஆக்கிரமிப்பும் வன்முறையும் அல்லது வக்கிரமும் தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த இடத்தில் ஒரு நல்ல இறைவாக்கினராக குரல் கொடுக்க வேண்டியது நமது கடமை என்பதை இன்றைய உலகில் திருச்சபை என்கின்ற சங்க ஏடு வெகு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. we need a devoted church, at the same time we need a prophetic church. ஒரு இறைவாக்குக்குரிய மனப்பக்குவத்தோடும் இறைவாக்குடைய மன திண்மையோடும் போராடவும் எதிர்க்கவும் எதிர்ப்பு குரல் காட்டும் நம்ம அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த செயலற்ற செயலூக்கம் இல்லாத மீகாவினுடைய மனப்பக்குவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசலைன்னா தப்பு, பேசக்கூடாத இடத்துல நம்ம பேசுகிறோம்னாலும் தப்பு என்பது இந்த மீகா அழகாக சொல்கிறது. இந்த மீகா தன்னை சுற்றுகளை சேர்த்து வைத்துக்கொண்டு அவர்கள் போன பிறகு எழுப்புகிற குரலை அவர்கள் இருக்கும்போது எழுப்பியிருந்தால் ஒரு எதிர்ப்பு உண்மையான தார்மீகமான எதிர்ப்பாக இருந்திருக்கும். ஒப்புக்கான எதிர்ப்பாக, உப்புச்சப்பு இல்லாத எதிர்ப்பாக அவர்கள் போன பிறகு அவர் குரல் எடுக்கிறார். இது வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக பார்க்கும்போது அப்படி குரல் கொடுக்கிற அவருடைய இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கேட்குற ஆளுங்க மிக மோசமான ஆளுங்க, உயிர் எடுக்கிற ஆளுங்க, ஒருவேளை நீ சத்தங்கித்தம் போட்ட சண்டை கிண்ட போட்ட வாதட்ட அப்படின்னாக்க உன்னையும் குடும்பத்தானையும் அழிச்சிடுவாங்க, ஜாக்கிரதையா இரு என்று சொல்லி அச்சுறுத்துகிற ஒரு அழகான ஒரு காட்சியை நாம் பார்க்குறோம். நம்மளுக்குள்ள ஒரு சஞ்சலத்தை உருவாக்குகிற ஒரு காட்சி. அந்த காட்சி வந்து நமக்கு பல இடங்களில் பல செய்திகளை சுட்டி காட்டுகிறது. சில சமயத்தில் எதிர்ப்பே இல்லாத ஒரு உலகம் வேண்டும்னு இந்த உலகம் நிற்கிது. நம்ம சொல்கிறது தான் சரி, நம்ம செய்கிறது தான் சரி, நம்மளை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்கின்ற பாசிச எண்ணத்தோடு நடக்கிற இந்த உலகத்தில் நடந்துக்கிற இந்த உலகத்தில் நீதியின் குரலாக அங்கே இங்கே நாம் தலை காட்டணும் என்றால் காயங்களையும் வடுக்களையும் நாம் சுமந்தே ஆக வேண்டும். ஆனால் அதுக்கு பயப்பட்டோம்னா அப்படின்னாக்க இறைவாக்கு திருச்சபையும் இறைவாக்கு திருச்சபையுமாக நம்ம திருச்சபை இருக்காது. அது இந்த பகுதி அழகாக சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது. மீகாவுடைய செயலற்ற தன்மை நமக்கு ஒரு பெரிய பாடம், நமக்கு பெரிய பாடம். அவரிடம் ஆயுதம் இருக்கலாம், அவரிடம் ஆட்பலம் இருக்கலாம், அவரிடம் அதிகார பலம் இருக்கலாம், நம்மிடம் இறைவன் இருக்கிறார். இந்த மீகா இறை தொண்டு செய்திருந்தார் என்று சொன்னால் இறைவன் குரலாக இருந்திருக்கலாம். இல்லை, ஒரு இறை இல்லாமல் பிற கடவுளை வழிபட்டார். அதனால் எதிர்ப்பு குரல்கள் கொடுக்க அவருக்கு வலிமை இல்லை. நம்மிடம் இறைவன் இருக்கிறார் என்பதனால் இன்றைய சமுதாயத்தின் புறையோடி போன பல நிகழ்வுகளை தட்டி கேட்கவும் சுட்டி காட்டும் தயங்கக்கூடாது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறதாக நான் உணர்கிறேன். அதே மாதிரி போல் 18ஆம் வசனத்தை வாசிப்போமே. 18 மீகாவின் வீட்டுக்குள் சென்ற ஐவரும் செதுக்கிய உருவம், ஏப்போது, தெராபிம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்த பொழுது குரு அவரிடம் நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார். நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார். 18 குரு கேட்டார். இந்த மீகா அதை கூட கேட்கல. அந்த கேட்டார் என்பதற்கு எபிரேய மொழியில் ஜோயக் என்ற வார்த்தையை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். ஜோயக் என்றால் அடிவயத்திலிருந்து கத்துற கத்தல், அடிமத்திலிருந்து கத்துற கத்தல், உரிமையின் உரிமைக்கான ஒரு கூக்குரல். இஸ்ராயல் மக்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் அல்லலுட்டு தவித்த போது இறைவனை நோக்கி கதறினார்கள் என்று சொல்லும்போது இந்த வார்த்தை, என் மக்கள் படும் துன்பத்தை கண்டேன், அவர்கள் இடுகின்ற கூக்குரலை நான் கேட்டேன். அந்த கூக்குரல் என்பது ஜோயக் என்ற வார்த்தை. அந்த இடத்துல கடவுள் கேள்வி கேட்டார். நான் கடவுளுடைய மக்களாக இருந்தாங்க. இந்த இடத்துல அந்த கேள்வி, அந்த கதறல் எடுபடலை. ஏன்னா அவனுடைய கடவுளுடைய மக்களாக அவங்க இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அதே மாதிரி 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர், நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்கள். இன்னொரு வாசிங்க. அவர், நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள். யாரு செய்யறது? மனுஷன் கடவுளை செஞ்சான்.
நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்களே என்று கேட்கிறார். இந்த இடத்துல ஆசிரியர் வந்து அழகா அழுத்தம் திருத்தமாக இஸ்ராயல் மக்கள் பின் நாட்களில் வாசிக்கும் போது பெற்றுக்கொள்ள வேண்டிய உணர்வின் செய்தி அழகாக சொல்றார். நான் செய்த தெய்வங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்களே அப்படின்னாரு. கடவுள் மனிதனை படைத்தார் என்ற தொடக்க நூலில் முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கிறோம். இந்த இடத்துல மீகா என்ன சொல்றாரு? நான் கடவுளை செய்தேன். ஐ மேட் காட்ஸ், எலோஹிம், ஐ மேட் எலோஹிம். அதான் சொல்றார், அஷாத்தி எலோஹிம். அதை நான் செய்த கடவுள்கள் என்று சொல்கிறார். அந்த வரலாற்று ஆசிரியருடைய மிக முக்கியமான கருத்து சிலை வழிபாட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம், சிலை வழிபாட்டுக்கு எதிரான ஒரு கண்டன குரல், அதே போல் அந்நிய தெய்வங்களை தேடி பார்க்கக்கூடாத ஒரு தடை செய்யும் மனநிலை. இது ரெண்டையும் ஆசிரியர் வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கடவுளை தூக்கிட்டு போகிறாங்க. இதே ஒரு காட்சி இப்படி திருப்பி பார்க்குறேன். சாமுவேல் புத்தகத்தில் பிலிஸ்தியர்கள் வந்து உடன்படிக்கையின் பேழையை கைப்பற்றி கொண்டு போனார்கள். அவங்க இடத்துல அவங்களுடைய முகாமில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கடவுளுடைய பழிப்பு இடத்துல இந்த பக்கம் வந்து பிலிஸ்தியருடைய கடவுள் இருக்கிறாங்க, அங்கே உடன்படிக்கை வேலை வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா பிலிஸ்திய சுரூபங்கள் எல்லாம் கீழே உளுந்து உடஞ்சிருக்குது, உடன்படிக்கை வேலை மட்டும் இருக்குது. அந்த கடவுள் உண்மை கடவுள் நின்று நிலைத்தார், போலி கடவுள்கள் தரைமட்டமாய் விழுந்து தவிடுபடியை ஆகினது. அதான் அந்த காட்சி சுட்டி காட்டுது. அதே போல உடன்படிக்கையின் பேலை எதிரின் கூடாரத்தில் இருந்த பொழுது அந்த மக்கள் மத்தியிலே காலராய், தொற்று நோய், வயிற்றுப்போக்கு உள்ள பல்வேறு விதமான உபாதைகளுக்கு உள்ளாகிறார்கள். மூளைக்கட்டி கஷ்டப்படுறாங்க. அப்பா இந்த அனுப்பி வச்சிடலாமான்னு தவிச்சு போய் பரிதவித்து மாட்டு வண்டியிலே வைத்து அனுப்பி வைக்கிறார்கள். கடவுளுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. இந்த இடத்துல கடவுளை தூக்கிட்டு போறாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் ஆகலை, இவனுக்கும் ஒன்றும் அங்கலாய்ப்பு தான் மிஞ்சி இருக்குது. ஏன்? போலி கடவுள்கள், பிற கடவுளை வெளிப்பட்டு போனாங்க. நான் செய்த கடவுள்களை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை, ஒரு சவால் விடுகிற வார்த்தை. நான் செய்த கடவுள்களை அவர்கள் தூக்கி செல்கிறார்கள், நீங்கள் தூக்கி செல்கிறீர்களே என்று சொல்றார். அப்போ வந்து ஆசிரியர் சொல்றாரு, ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 40ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வார்த்தைகளில் வாசிப்போம். இறைவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு நிகராக கொள்வீர்கள்? சிலை வடிவத்தையா? அதை சிற்பி வார்க்கின்றான். பொற்கொள்ளன் அதை பொன்னால் வேய்கின்றான். வெள்ளிச்சங்கிலிகளை அதற்கென அமைக்கின்றான். இத்தகைய நேர்ச்சையை நிறைவேற்ற இயலா வறியவன் உளுத்து போகா மரத்தை தேர்ந்து கொள்கின்றான். அசைக்க முடியாத சிலையொன்றை நிறுவ அவன் கைவினைஞனை தேடுகிறான். அதான் பாருங்க, கல்லில், பொண்ணில், வெள்ளியில், மரத்தில் சிலையில் செதுக்கிறீங்க. அது உங்களுடைய கைவேலைப்பாடு, இறை வேலைப்பாடு கிடையாது. இறை ஆவி அங்கே இல்லை, இறை திருளும் அங்கே இல்லை, இறை திட்டம் அங்கே இல்லை, இறை வழிநடத்தல் அங்கே இல்லை. அவைகள் சிலைகள் என்பதை பின்னாளில் ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலும் 40ஆம் அதிகாரத்திலும் மிக பட்டவர்த்தனமாக விளக்கி சொல்வார். முகத்தில் அடித்ததை போல பேசுவார். அந்த இறைவாக்குகளுக்கெல்லாம் அடிப்பையாக அமைவதுதான் இந்த இணைச்சட்ட நூல் வரலாற்று ஆசிரியர்களுடைய பகுதிகள். சிலை வழிபாட்டை, அந்நிய தெய்வங்களை தேடி போகின்ற தன்மையை அறவே வேறறுக்க அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு போராடுகிறார்கள். அதை தான் அவங்க சொல்றாங்க, மீகாவோட வாயில வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நான் செய்த தெய்வங்களை தூக்கிட்டு போறீங்களே, அவ்வளவுதான் கடவுளுக்கு மதிப்பியா? அதுக்கு மேல என்ன? அதுதான் அந்த அவருடைய செய்தி, அதான் செய்தி. அது முதல் கருத்து. இரண்டாவது பார்த்தா அப்படின்னம்னாக்க 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. 17-13. மீகா, இப்பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன், ஏனெனில் ஒரு லீவியரே எனக்கு குருவாக இருக்கிறார் என்றார். அப்புறம் ஒரு பிற தெய்வங்கள், கனானைசேஷன் என்று சொல்வார்கள். கனானைய வழிபாட்டு முறைகளையும் கனானைய தெய்வங்களும் தேடிப்போகிற ஒரு தன்மை, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் விஷம் போல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நல்லது செய்வார். இப்படியெல்லாம் பண்ணால் கடவுள் எப்படி நல்லது செய்வார்? அங்கே அவர் கடவுளை ஏமாத்துறார், இங்கே கடவுள் இவனை ஏமாத்துறார். அதான் நல்ல செய்தி. அது 3 கருத்து சொல்கிறாங்க. அவரிடமிருந்து திருடப்படுகிறது, அவரிடமிருந்து அவர் வந்து காட்டி கொடுக்கப்படுகிறார். 3வது, எந்த ஒரு இறை உதவியும் இல்லாமல் தத்தளித்து தடுமாறுகிறார். இதுதான் வந்து மனிதரையும் சிலையும் நம்பி போகிற மனிதனுடைய நிலை என்பதை ஆசிரியர் மிக அழகாய் படம்பிடித்து காட்டுகிறார். G.A. ஜார்ஜ் என்கின்ற ஒரு விவிலிய வல்லுநர் சொல்லும்போது சொல்வார், இந்த ஒட்டுமொத்த விவிலியத்திலும் காணப்படாத ஒரு மிக பரிதாபமான ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து இந்த மீகா தான் சொல்வார். அவ்வளோ பரிதாபமான ஒரு நிர்கதியான ஒரு உதவியற்ற ஒரு மனிதராக சித்தரிக்கப்படுகிறார். ஏன்? அவரே கடவுளை உருவாக்குனார், அவரே அவருடைய கடலில் கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க, அவரே வந்து வழிபாடு தருகிறார். பின்னாளில் தான் பெத்தேல் என்ற 2 இடங்களும் ஜெரோபாவாம் என்கிற அரசனுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு தலங்களாக மாறுகிறது. அதற்கெல்லாம் அடிப்படையாக அமைகிறது இந்த சின்ன சின்ன செய்திகள் என்பதை ஆசிரியர் உள்ளீடாக வைக்கிறதை நாம் கண்டுகொள்கிறோம். அதில் இன்னொரு காரணம் பாருங்கள், இந்த மீகாவிற்கு இறை உதவியோ மனித உதவியோ எங்கும் கிடைக்கல. அது 2வது. 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போமே. தான் மக்கள் அவரிடம்
எங்களோடு விவாதம் செய்யாதே, செய்தால் கொடிய மனம் கொண்ட இம்மனிதர் உங்களை தாக்குவர், நீயும் உன் வீட்டாரும் உயிரிழக்க நேரிடும் என்றனர். அதுதான் இப்போ அச்சுறுத்தலினுடைய வெளிப்பாடாக இந்த போர்க்கோளம் கொண்ட 600 பேர்களுடைய தோற்றம் அவளுக்கு அச்சுறுத்துகிறது. அவர்கள் வார்த்தையினாலும் தன்னுடைய உடல் செய்கைகளினாலும் அவனை அச்சுறுத்தி அவனை அடங்க செய்கிறார்கள். இது 2ஆம் கருத்து. ஒன்று வந்து முன்னாட்களில் மீகா தன் தாயை ஏமாற்றி தங்கத்தை திருடி வெள்ளியை திருடி சிலையை செய்தார். இப்போ அவரை ஏமாற்றி இவர்கள் அவன் பார்த்த சிலை எடுத்துக்கொண்டு போனார்கள். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், என்ன கொடுக்குறோமோ அதுதான் இருப்போம். அமுக்கி குலுக்கி சரிந்து மடிகள் போடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கணும், அப்போ தான் அவளை போடுவாங்க, இல்லை அப்படின்னா கிடைக்காது. அந்த ஒரு செய்தி இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுது. அதை போலவே அபாக்குக் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு இறைவாக்கினை சந்திக்கிறோம். அபாக்குக் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் என்னன்னாக்க, ஆண்டவரே நீங்கள் பண்ணுறது நியாயமா அப்படின்னு இறைவாக்க கேட்குறாரு. என்ன நியாயமா அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நாங்கள் தப்பு பண்ணோம், தண்டிக்கலாம். எப்படி தண்டிச்சிங்க? எங்களை விட மோசமான பபிலோனியர்களை வச்சு எங்களை தண்டிக்கிறீங்களே, அது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் தப்பு பண்ணோம், மோசம்தான், அது வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை எங்களை விட மோசமாக இருக்கிற பபிலோனை வச்சு எங்களை தண்டிக்க நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. 2வது கேள்வி கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் ஏன் அமைதியாக்குறீங்க? நல்லவங்க அழிகிறாங்க, கெட்டவங்க வாழ்கிறாங்க, இதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்கிறோம், நீங்களும் சும்மா இருக்கிறீங்களே, உங்களுடைய நியாயன்றது என்ன, நீதின்றது என்ன, ஏன் சும்மா இருக்கிறீங்க, உங்கள் மேலே நாங்கள் கேஸ் போடுறோம் அப்படின்னு அபாக்குக்கு வந்து முதல் அதிகாரத்தில் ஒரு வாதாடலை முன்வைக்கிறார். அதே போன்ற ஒரு வாதாடலை தான் மீகா சப்தமாய் அந்த மக்கள் மத்தியிலும் குழுவினர் மத்தியிலும் முன்பாக வைக்கிறார். எடுபடாத ஒரு குரலாய் மாறிப்போகிறது. அபாக்குக்கை போல முதல் அதிகாரத்தில் தென்படுகிற அபாக்குக்கை போல ஒரு குரலொலியை மீகா எழுப்புகிறார். ஆனாலும் அவருடைய வாதத்திலே உண்மையும் ஸ்திரமும் இல்லாததினால் அவருக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் போகிற ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த பகுதியினுடைய அழகான செய்திகள். சிறு சிறு கருத்துக்களை சொல்லி 18ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வார்த்தைகளை நம்ம நிறைவு செய்வோம். 3 விதமான மனிதர்களை நம்ம பார்க்குறோம். 3 விதமான மனிதர்கள். 1, பதவி ஆசை பிடித்த மனிதர்கள், பண ஆசை பிடித்த மனிதர்கள், புகழ் ஆசை செல்வாக்கு தேடிக்கு போகிற மனிதர்கள், முதல் வகை. 2வது, சமரசம் செய்தும் கொள்கிற மனிதர்கள், பீப்புள் ஆஃப் காம்ப்ரமைஸ், அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் என்கிற 2வது நிலை. 3வது, அச்சுறுத்தினாலும் அதட்டினாலும் மிரட்டினாலும் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் என்கிற மனிதர்கள். இந்த 3 மனிதர்களை பற்றிய செய்தி இந்த பகுதி இந்த 5 வசனங்கள் நமக்கு முன்பாக வைக்கிறது. அந்த குரு பதவியையும் பணத்தையும் நம்பி தன் தலைவனையும் தன் பணியையும் விட்டு போகிறான். இவன் நமக்கு ஒரு பாடமாக அமைகிறான். 2வது, காம்ப்ரமைஸ். மீகா உண்மை கடவுளை பற்றி அறிவு கொண்டவர், தெரிந்தவர், 12 கோத்திரங்களின் உடன்படிக்கையின் மகனாக இருக்கிறவர். ஆனால் என்ன செய்கிறார்? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார். கனானைய தெய்வங்களினால் பணமும், கனானைய தெய்வங்களினால் செல்வாக்கும், கனானைய தெய்வங்களினால் வருமானம் வரும் என்பதனால் இப்போது தெராஃபிம், செதுப்பு சிலைகள், வார்ப்பு சிலைகளை உருவாக்கி மக்களை திசை திருப்புகிறார். பீப்புள் ஆஃப் காம்ப்ரமைஸ். 2வது. 3வதாக, போர்க்கோளம் தாங்கி லாயுஸ்க்கு போகிற மனிதர்கள் அத்துமீறி நடந்து அடக்குமுறையினாலும் வன்முறையினாலும் தாங்கள் நினைக்க விரும்புவதை சாதித்துக் கொள்ள நினைக்கிற மனிதர்கள். இந்த 3 மனிதர்களுமே சமூகத்திற்கு எந்த நன்மையும் செய்யாதவர்கள். இவர்களால் எந்த நன்மையும் வராது. அதான் பைபிள் அழகாக சொல்லுது. ஒரு வேளை அநீதத்தினால் சேர்க்கின்ற செல்வம் நிறைவாக இருக்கும்போது தெரியும், ஆனால் அழிந்துவிடும். தோபித்து புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் செல்வம் பற்றிய அழகான செய்தியும் நீதியும் நேர்மையும் கொண்ட செல்வத்தை பற்றியும் அழகாக இது குறிப்பிட்டு சொல்கிறது. இந்த பகுதி அதை தான் சொல்லுது. அநீதத்தினால, அடக்குமுறையினால, வன்முறையினால நீங்கள் எதை சேர்த்தாலும் அது நிலைக்காது என்பதை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. பின்னால் இவங்க போவாங்க, லாயிஸை பெற்றுக்கொள்வாங்க, லாயிஸில் தெராஃபிம் எஃபோதையும் பிற தெய்வங்களையும் நிலைநிறுத்துவாங்க. கடைசி வரைக்கும் நிலைச்சே நிற்க மாட்டாங்க. நாடு கடத்தப்பட்டு அழிந்து போவார்கள் என்பதைத்தான் தான் பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. அதற்கு முத்தாய்ப்பாகவும் முகவுரையாகவும் 18, 21 முதல் 26 உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நம்ம இப்போ இந்த பகுதி நம்ம நிறைவு செய்கிறோம். இன்னும் ஒரு சின்ன பகுதி தான் இருக்குது. 27 to 31. தான் மக்கள் மீகா செய்து வைத்திருந்ததையும் அவருடைய குருவையும் கவர்ந்து சென்றனர். அவர்கள் அமைதியாகவும் கவலையற்றும் வாழ்ந்த லாயுசு மக்களுக்கு எதிராக நின்று அவர்களை வாளுக்கு இரையாக்கி நகரை எரித்தனர். ஏனெனில் லாயுசு மக்கள் சீதோனிலிருந்து தொலைவில் இருந்ததாலும் அவர்களுக்கு மற்ற மனிதர்களுடன் தொடர்பு இல்லாதிருந்ததாலும் அவர்களை காப்பாற்ற யாருமில்லை. லாயுசு நகர் பெத்ரகோப்பின் பள்ளத்தாக்கில் இருந்தது. தான் மக்கள் நகரை மீண்டும் கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தனர். இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தந்தை தான் பெயரால் அந்நகரை தான் என்று அழைத்தனர். அந்நகரின் முன்னைய பெயர் லாயிஸ்.
செதுக்கிய உருவத்தை தானின் மக்கள் தங்களுக்கு என்று நிறுவிக்கொண்டனர். மோசையின் புதல்வனான கெர்சோமின் மகன் யோனத்தானும் அவன் மக்களும் தானின் குடும்பத்தாருக்கு மக்கள் நாடு கடத்தப்படும் வரை குருக்களாக இருந்தனர். கடவுளின் உறைவிடம் சீலோவில் இருந்தவரை மீகா செய்திருந்த செதுக்கப்பட்ட உருவத்தை தான் மக்கள் தங்களுக்கு என்று வைத்திருந்தனர். அந்த தான் குலத்தார் லாயிஸ் நகரை நோக்கி போகிறார்கள். தங்களுடைய வழிபாட்டு பொருட்களை தங்களிடமிருந்து வழிபாட்டு பொருட்களை கொண்டு அங்கே போகிறத அந்த பகுதி சொல்லுது. இரண்டாவது தான் மக்களுடைய லாயிஸ் நகரத்தினுடைய தாக்குதலையும் அச்சுறுத்தலையும் இது சுட்டி காட்டுகிறது. இரண்டு கருத்தில் உள்ளது. இப்போ உதாரணத்தை பார்த்தோம்னாக்க எண்ணிக்கை நூல் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவ்வாறு அவர்கள் போய் சின் பால் நிலத்திலிருந்து ஆமாத்து நுழைவாயில் அருகில் இருந்த ராகேபு வரையிலும் நாட்டை உளவு பார்த்தனர். பெத் ராகோப் அந்த இடம் வருது. இங்கேருந்து ராகேப் வரைக்கும் வராங்க. அந்த ஹாமாத் என்கிற நுழைவாயில் வரைக்கும் வராங்க. இந்த ஹமாத் அல்லது பெத் ரஹோப் என்கின்ற பகுதி வாழ்க்கையளிக்கப்பட்ட நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் வந்து ஒரு மாறுபாடான கருத்து கிடையாது. வடக்கு தொலைவு பகுதியில் இருக்கிற கடைசியில் இருக்கிற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. ஏறக்குறைய லாயிஸ் நகரை சந்திக்கிற மக்கள், வெற்றி கொள்கிற மக்கள் வாக்களிக்கப்பட்ட எல்லைக்குள்ளாக இருக்கிறதை அவர்கள் உணர்கிறார்கள். அதுதான் ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். இது வாக்களிக்கப்பட்ட நிலத்தினுடைய பகுதிக்குள்ளாக வருகிற ஒரு இடம் என்று சுட்டி காட்டுகிறார். முதலாவது. இரண்டாவது, டானைட்ஸ் இந்த தான் குலத்தார் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இருக்கிறாங்க, சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் சொன்னேன், இஸ்ராயல் மக்கள் போருக்கு போகும்போது என்னென்னலாம் செய்வாங்க. இப்போ தான் குலத்தாரும் போருக்கு போகிறாங்க. எப்படி போகிறாங்க? தங்களுடைய எண்ணத்திலும் தங்களுடைய திட்டத்திலும் நம்பிக்கை வைத்து போகிறாங்க. இங்கே இறை திருவுளத்தை தேர்ந்து தெளிகிற எண்ணமோ, இறை வழிநடத்தலோ, அல்லது இது உங்கள் போரல்ல என் போர், நான் உங்களுக்காக போராடுவேன் என்று உடன்படிக்கையின் பேழையை தூக்கி சென்ற ஒரு போரோ கிடையாது. மனித முயற்சியினால், மனித எண்ணத்தினால், மனித திட்டத்தினால் ஈடேறிய ஒரு செயல்பாடு என்பதை ஆசிரியர் தனியே பகுத்து, தனியே பிரித்து 18ஆம் அதிகாரத்தில் அடுக்கி வைக்கிறார். அதை வந்து கடவுளால் நடத்தப்பட்ட போர்களை யோசுவா புத்தகம் நீதிகளுடைய பல பகுதிகளும் சுட்டி காட்டியது. மனிதர்களினால் மனிதர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு போரை 18ஆம் அதிகாரம் பகுத்து காட்டுகிறது. இது இந்த மாறுபாடான ஒரு கருத்து. இப்போ வந்து 18ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் அந்த நகரத்தை தாக்கிறார்கள், அழிக்கிறார்கள், தீக்கிரையாக்குகிறார்கள், மறுபடியும் கட்டி எழுப்புகிறார்கள், புதிய பெயரை தருகிறார்கள். பழைய தடயத்தை அழித்து புதிய குடியேற்றத்திற்கான மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். தங்கள் தந்தையாகிய தான் என்ற பெயரை அந்த நகரத்துக்கு வைக்கிறார்கள். ஏற்கனவே கிரியத் யாகிம்ல மகனே தான் என்ற ஒரு இடத்தை வைத்தார்கள். இப்போ மீண்டும் ஒரு எட்டியாலஜிக்கல் ஸ்டோரி, காரண பெயர் கதையை இந்த இடத்துல உருவாக்கி தந்தையின் பெயரினால் அந்த இடத்திற்கு தான் என்று பெயரிடுகிறார்கள். இப்போ அதோட அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. 31 இறைவர்கள் ஒரு சில வரலாற்று தகவல்களை நமக்கு தருகிறது. அதோடு நாம் இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். 3 கருத்துக்களை சொல்கிறேன். ஒன்று வந்து தான் பகுதியானது தான் குலத்தினுடைய மிக முக்கியமான வழிபாட்டு, சமய, சமூக, பொருளாதார மையமாக இருக்கிறது. பின் நாட்களிலே தான் பெத்தேல் என்பது வடநாட்டின் அடையாளமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். சாலமோன் அரசருக்கு பிறகு வடநாடு என்று தென்னாடு என்று பிரிந்த பிறகு தென்னாட்டிலே எருசலேம் ஆலயம் இருந்தது போல வடநாட்டிலே தான் பெத்தேல் என்ற 2 இடங்களில்தான் அந்த கல்டிக் சென்டர்ஸ், வழிபாட்டு தலங்கள் இருப்பதும், மக்கள் அங்கே குவிவதும், எருசலேமிலிருந்து உறவு தடைபடுவதும் சுட்டி காட்டுகிறதுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Have a newspaper in one hand, another hand you have Bible, read it அப்படிம்பார். தான் குலத்தாரின் குடியேற்ற செய்திகளை சொல்லுவதாக இருந்தாலும் கூட வாழ்க்கைக்கு சொல்லும் பாடங்கள் மிக அற்புதம், மிக அழகானவை. நல்லதை செய்தால் ஆசி பெறுவாய், கெட்டதை செய்தால் சாபம் பெறுவாய். நல்லது செய்தால் நாட்டில் வாழ்வாய், கெட்டது செய்தால் நாட்டிலிருந்து புறம் தள்ளப்படுவாய்.